ஹலோ கைஸ். கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கணும்னா ஒரு மதன் கௌரி, A2D, இர்ஃபான் சிவ் மாதிரி கிரியேட்டர்ஸோட வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஏன்னா அவங்களெல்லாம் தான் நம்ம ஒரு கிரியேட்டர்ஸ் லிஸ்ட்ல வச்சிருப்போம். பட் அப்படியே இப்போ பாத்தீங்கன்னா திரும்புற பக்கம்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீ எங்கடா இங்க? இன்னும் கொஞ்ச நாள்லாம் டேபிள் மேட் மேல் வீட்ல இருக்கு, கீழ் வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இல்லையாங்கிற மாதிரி எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் இதோட டிமாண்டும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. டெலிவிஷன்ல இருந்து எல்லாரும் அப்படியே டிஜிட்டல் மீடியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்டே கிரியேட்டர் எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்க. 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு. அது பொறுமையா வரட்டும். ஒருவேளை நீங்க இப்போ கண்டென்ட் கிரியேஷன் உள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அதுக்கு கொஞ்சம் நல்ல நேரம்னு சொல்லலாம். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க? கொஞ்சம் பில்ட் அப் பண்ணு. பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய செலவாகுமா இல்ல இருக்கிறத வச்சே பண்ணலாமான்னு நிறைய கொஸ்டின்ஸ்னால கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. பாத்தீங்களா எல்லாத்துக்கும் ஒண்ணுமே தெரியல. கத்துட்டேன். இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஷேர் பண்றேன். சோ மெதுவா வீடியோல போலாம் வாங்க. நீங்க இப்போ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த 3 விஷயத்தை கரெக்டா சூஸ் பண்ணாலே போதும் guys. அது என்ன 3 தகுதி? ஃபர்ஸ்ட் நீங்க எதை பத்தி வீடியோ கிரியேட் பண்ண போறீங்கன்னு சூஸ் பண்ணணும். அத நீஷ்னு சொல்லுவாங்க. சோ உங்க நீஷை கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. அது குக்கிங், ஆக்டிங், எடிட்டிங்னு எதை பத்தி வேணா இருக்கலாம். உங்களுக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. மாலக்கா ஐ லவ் யூ. அதுக்குன்னு இந்த மாதிரி இல்ல. பட் சில பேருக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணலாம். சில பேருக்கு எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தோணலாம். சோ அவங்கெல்லாம் நீங்க டெய்லி என்ன பண்றீங்களோ அதே ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணலாம். நான் இப்ப என்ன காமிக்க போறேன்? நான் குளிக்கிறத காமிக்க போறேன் பாருங்க. இப்போ இரண்டாவதா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கண்டென்ட் பில்லர்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு guys. ஆமா டிண்டர் நீ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது என்னன்னு கிளியரா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு செஃப்னு வச்சுக்கலாம். உங்களோட கண்டென்ட் பில்லர்ஸ் என்னலாம்னா ரெசிபி ஷேர் பண்றது, கிச்சன் சீக்ரெட்ஸ் அண்ட் உங்க லைஃப் லெசன்ஸ்லாம் ஷேர் பண்றது தான். இந்த டாபிக்ஸ் உள்ளதான் உங்களோட எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கும். சோ நீங்க என்ன நீஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் பில்லர்ஸ் சூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளே உங்க கண்டென்ட்ஸும் இருந்துச்சுன்னா ஈஸியா க்ரோ ஆகலாம். என்ன 60வது நாள்ல ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். மூணாவதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கண்டென்ட் பிளான் தான் guys. நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கூட கண்டென்ட் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமை சாமி பொறுமை. பட் அத ஒரு பிளான் இல்லாம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம். சோ எப்படி பண்ண போறோம், எந்தெந்த நாள்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு பேசிக் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ணாம கண்டென்ட் கிரியேஷனை கன்சிஸ்டன்ட்டா கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ரைமிங்கா இருந்துச்சுல கைஸ். பட் உங்க மைண்ட்ல இப்போ வர்ற கொஸ்டின் எனக்கு இங்க வரையும் கேக்குது. இதெல்லாம் மட்டும் சூஸ் பண்ணா போதுமா? கண்டென்ட் கிரியேட் பண்ண லைட், மைக், கேமரா எல்லாம் வேணாமான்னு தானே யோசிக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு கண்டிப்பா கையில ஒரு மொபைல் போன் வச்சிருப்பீங்க. அதுலயே நீங்க நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணலாம். அதுல இருக்கிற மைக்லயே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு AI யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஒத்து வராது. ஒருவேளை இல்ல அது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜிபே ஜீவா மாதிரி இல்லாம உண்மையாவே ஹெல்ப் பண்ற சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனும் நானும் போலி டிராப் போறது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சும் பண்ணணும்னு நினைச்சா இப்போவே உடனே ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஏன்னா நமக்கு ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நான் இந்த Redmi 9 Proங்கிற மொபைல் யூஸ் பண்ணி தான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். பரவாயில்ல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். நான் சென்னையில இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஹாஸ்டல்ல வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது, காலேஜ்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது, போன் மாட்டினா ஃபைன் கட்டணும், இல்லைன்னா அதை மறந்துடணும். இப்படி ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் இந்த Redmi 9 Pro மொபைல் யூஸ் பண்ணி தான் சில வீடியோஸ்லாம் அந்த டைம்ல ஷூட் பண்ணேன். டெய்லி வீடியோஸ் பண்ற சிச்சுவேஷன்லாம் அப்போ இல்ல. சோ வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். அப்ப ஜோஷ்வான் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அவனோட ஐபோன்லாம் கொடுத்து நிறைய வாட்டி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண ஹெல்ப் பண்ணான். பெருமையா சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி அங்க வச்சு எடுத்த ஒரு வீடியோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 1 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிச்சு. அப்புறம் அங்க இருந்து எப்படியோ அந்த காலேஜ்ல இருந்து தப்பிச்சு ஊருக்கு வந்துட்டு இனிமே கண்டென்ட் கிரியேஷன் தான் கண்டிப்பா நம்ம பண்ண போறோம்னு தெரிஞ்ச அப்புறமா தான் தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மெதுவா வாங்கினேன். அது வரைக்கும் நமக்கு இந்த Redmi 9 Pro மொபைல் தான் எல்லாமே. எனக்கு தெரியும் மேடம், எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்சா, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்தி நெஞ்சில ஊத்தினா, நான் சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்தின அவனுக்கு உசுரை கொடுத்து உன காப்பாத்த. ஸோ தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு இல்லை, இருக்கிறத வச்சே ட்ரை பண்ணலாம். கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் சில பேர்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணா குவாலிட்டியா தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே குவாலிட்டியெல்லாம் பண்ண தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்ல கண்டிப்பா பல்பு தான் கிடைக்கும். ஸோ பண்றதுல இருந்தே கொஞ்சம் கத்துக்கிட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்ளை பண்ணா எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். ஆனா ஒண்ணு
கைஸ் ஃபாலோவர்ஸ் எப்படி வேணா கொண்டு வரலாம். பட் உங்க கண்டென்ட் ஏதோ ஒரு வேளை உங்க ஃபாலோவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். லாங் டேர்ம்ல இந்த ஜேர்னில இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல வேவும் கூட. ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அது உங்க ஃபாலோவர்ஸ்க்கு நல்ல விதமா கன்வே ஆகுமான்னு யோசிச்சு பண்ணீங்கன்னா ஃபாலோவர்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. அதான் நல்லது பாத்துக்கம்மா. அதான் ஒரு உத்தமன்னு அர்த்தம். தென் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு தேவையான நிறைய வெப்சைட்ஸ்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ChatGPT, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு Pixabay, ஸ்டாக் வீடியோஸ்க்கு Pexels, ஸ்டாக் இமேஜஸ்க்கு FreePic, அண்ட் ரொம்ப முக்கியமா நாமளே நம்ம இப்போ AI க்ளோனா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஹேஜன் ஒரு வெப்சைட் இருக்கு. மந்த்லி 3 வீடியோஸ் ஃப்ரீயாவே ஜெனரேட் பண்ணலாம். அந்த AI நம்ம வீடியோஸ்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டோம்னா கேமரா, லைட், மைக் எதுவும் தேவையில்ல. என்ன பங்க அவன மாதிரியே நீ இருக்க. என்ன மாதிரி தான்டா அவன் இருக்கான். இந்த மாதிரி சில வெப்சைட்ஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். Thanks பா. நீங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பாத்திருக்கீங்கனாலே கண்டிப்பா ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு புரியுது. சோ ஜஸ்ட் இப்பவே உங்களோட மொபைல் கேமரா ஆன் பண்ணி ரேண்டமா நீங்க எதை பத்தி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு 1 or 2 மினிட்ஸ்க்கு சும்மா பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க இதை எதுலயுமே போஸ்ட் பண்ண வேணாம், யாருக்குமே ஷேர் பண்ண வேணாம். இந்த வீடியோவை நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அப்புறமா கண்டிப்பா நீங்களே உங்களை நினைச்சு செமையா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இதுல என்ன இருக்கு, சும்மா எதை பத்தியும் யோசிக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? இந்த வீடியோவை பார்த்து யாராச்சும் ஒருத்தங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கூட எனக்கு ஜாலி தான். ஸோ நம்ம அடுத்து இதை விட செமையா ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.